இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு மன அழுத்தம் ஃபஸ்ட்டு வெளியே இருக்குது. ரெண்டாயிரத்தி 26 ஜூன் மாதத்துக்கு மேலே அவங்களுடைய முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக செய்யலாம். ஷேர் மார்க்கெட் பண்ணுறாங்க சரி, அல்லது வேறு ஏதாவது தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க சரி, என்ன பண்ணலாம், ஜூனுக்கு அப்புறம் பண்ணலாம். இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணாமல் தனிப்பட்ட முறையில் பண்ணாங்கன்னா இவங்களுடைய அவ்வளோ விதமான ஆர்வம், அவ்வளோ விதமான புத்திசாலித்தனம் எல்லாமே இவங்க முழுமையாக செயல்படுத்த முடியும். திருமண வயதுக்காக காத்திருப்பவர்கள், திருமணம் முடிக்கிறதுக்காக ரொம்ப தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, திருமண வயதை கடந்து வரக்கூடிய நம்மளுடைய அன்பு மிதுனராசினியர்களுக்கு குரு பகவானுடைய அற்புதமான ஒரு ஆற்றல் மூலமாக இவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. மாதிரி தான் மிதுனராசிக்காரங்க நல்ல ஆர்வமாக ரொம்ப அதிகமாக சிந்திப்பாங்க. ஆனால் சிந்திக்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவைக்கு என்றைக்குமே யோசிக்கிறதே கிடையாது. நம்ம கூட இருக்கவங்களுக்கு உறவுகளுக்காகவே அதிகமாக சிந்திப்பாங்க. அதுவும் இந்த கடந்த 2 வருஷமாக இவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் நிற்காங்க. இவங்களை தேடி பதவி உயர்வு வரும். ஒன்று இவங்க இருக்கிற கம்பெனிலே வரும், அல்லது இவங்களுடைய நண்பர்கள் ஏதாவது வெளியூரில் வெளிநாட்டில் வேலை வைப்பாங்க, அவங்க இடத்துலேருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிக மகிழ்ச்சியான விஷயங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் நடக்கட்டும் என எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டிக் கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை நான் பதிவிட வந்திருக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா சார், ஆக்சுவலாக உங்கள் வீடியோ பார்த்த நம்ம நேயர்கள் ஓகே அவங்களோட கேள்விகளை இந்த வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசி நேயர்களுக்குமே மிக சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போகுதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பு இருக்க போகுது அப்படின்னா, பொருளாதாரத்தில் ஏற்றம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 12 ராசி நேயர்களுக்குமே 2ஆம் இடத்தை குரு பகவான் இந்த வருடம் தான் பார்க்க போகிறார். ஒரு ராசிக்கு கூட விடப்போற கிடையாது. 2-11 பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நம்மளுடைய 12 ராசினியர்களுக்கும் குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாக கிடைக்க போகுது. 2-11 தான் பொருளாதாரத்தை ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாவகம். அந்த பாவகத்தை யார் பார்க்க போறாரு? குரு என்ற தனகாரனே பார்க்காரு. அதனால நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதே போல தங்கம் விலை உறுதியாக இந்த வருடம் உயரும். நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும். கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரையும் நல்ல ரேட் கூடும். ஜூன் மாதத்துக்கு மேலே படிப்படியாக அந்த ரேட் கூடுனதில் கொஞ்சம் ஒரு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் டோட்டலாகவே இந்த பழைய ரேட்டுக்கே வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல் இந்த 2026ங்கிறது பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். யாரெல்லாம் பெண்களை, பெண் குழந்தைகளை கஷ்டப்படுத்துகிறாங்களோ, கொடுமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனை, முடிஞ்ச அளவு ஹையஸ்ட் தண்டனையான தூக்கு தண்டனைலாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புலாம் அதிகமாக ஏற்படும். அப்போ தப்பு செய்ய தூண்டுகிற அத்தனை விதமான நபர்களுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருடம். அதனால் வாழை சுருட்டிட்டு என்ன பண்ணணும், பேசாமல் இருந்தணும். இது யாருக்கு தெரிய போகுது? இந்த பொண்ணை நம்மளுடைய மனைவியாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் யார் கேட்க போகிறா, நம்ம சகோதரியாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் யார் கேட்க போகிறா, ரோட்டில் போகிற பெண்களை கஷ்டப்படுத்தினா யார் கேட்க போகிறான்னு நினச்சிக்கிட்டு தன்னோட அதிகாரத்தை, ஆணவத்தை செயல்படுத்தினால் உறுதியாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் மாட்டிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் பெண் குழந்தைகளை அடிமைப்படுத்தி மாணவ செல்வங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்து மறைமுகமாக இருந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இப்போயோடு நிப்பாட்டிக்கணும். இன்னும் நான் கஷ்டப்படுத்துவேன்னு சொல்லி தில்லா நின்னாங்கன்னா அவங்க வெட்ட வெளிச்சத்துக்கு வெளியே வருவாங்க. அவங்க தண்டிக்கப்படுவார்கள். உறுதியாக மிகப்பெரிய பாதிப்படைவார்கள் என்பது இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். இப்போ நம்ம தைரியமாக இருக்கலாம். நம்ம பெண்களும் தைரியமாக இருக்கலாம். எந்த இடத்தில் எந்த தவறு நடந்தாலும் ஓப்பன் டிக்ளராக பயப்படாமல் அவங்க வெளிப்படையாக சொல்லலாம். அவங்க சொல்லும்போது அவங்களுடைய வாழ்வாதாரமும்
அவங்களுடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் பாதிப்படையாது. உறுதியாக அவர்கள் பாதுகாக்கப்படக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வட்டமைப்பை கொடுத்துருக்கனால அவங்க ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த 2026 பார்க்க போகிறோம். அதே போல் இந்த 2026 இன்னொரு விஷயம், 2026 வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் ரொம்ப அமோகமான வெற்றி அடைப்போகுது. பத்திரப்பதிவு போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ விலை கூடினாலும் தங்கத்தை வாங்குற மாதிரி தான் இந்த பத்திரப்பதிவுங்கிறது இந்த வட்டம் ரொம்ப அமோகமாக நடைபெற போது. ஒரு அரசியலை நிர்ணயம் பண்ண அளவுக்கு நம்மளுடைய ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமான வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் பூர்வீக சொத்தை விற்க போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இன்னும் இந்த 2026 27 கடந்த பிறகு முயற்சி எடுங்க. ஏன்னா நல்ல ரேட்டுக்கு போவோம். அவசரப்பட்டு வாங்கிய சொத்தை விற்க வேண்டாம். நல்லா பத்திரமா வச்சுக்கோங்க. பத்திரத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. அது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சார் இருக்கிறதுலே ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப ஸ்மார்ட், எல்லாமே கலந்தது இந்த மிதுன ராசி. யாரை சொல்ல வரீங்கன்னு தெரியுது. மிதுன ராசிக்காரங்க தான் சொல்றீங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். சார் இப்போ மிதுன ராசிக்காரங்க அவங்களே கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகி அவங்களே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சார். கண்டிப்பா. அதில் மெயினாக என்ன கேள்வி கேட்டுறாங்கன்னா, இந்த வருஷத்தில் ஏதாவது டேர்னிங் பாயிண்ட் எங்கள் லைஃப்பில் நடக்குமான்னு கேட்டிருக்காங்க சார் இந்த 2026. கண்டிப்பாக இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு மன அழுத்தம் ஃபஸ்ட்டு வெளியே போகுது. ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் இந்த வாழ்க்கையோட அர்த்தமே புரியலையே. நம்ம ஏன் வாழ்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம், நமக்காக எப்போ வாழ்வோம், இந்த கேள்வி தான் அவங்க அதிகமாக நம்மகிட்ட கேட்டுக்கிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சிந்தனைகளுடன் இருக்கின்ற நம்முடைய சிறப்பான அறிவான பாசமான நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு உறுதியாக இந்த 2026 கிரகங்கள் அமைப்பின் ரீதியாக சிறப்பான செயல்பாடுகள், மன நிறைவுகள் உறுதியாக இருக்க போகுது. சரிங்க சார். சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். சார் இப்போ அவங்க வந்து முதலீடு பண்ணலாமா கேட்குறாங்க. இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் கேட்குறாங்க. ஸோ முதலீடு அவங்க பண்ணலாமா வேணாமா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது இந்த 2026 ஜூன் மாதத்துக்கு மேலே அவங்களுடைய முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக செய்யலாம். ஷேர் மார்க்கெட் பண்ணுறா இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறா இருந்தாலும் சரி, என்ன பண்ணலாம், ஜூனுக்கு அப்புறம் பண்ணலாம். ஜூன் வரையும் என்ன பண்ணால் பண்ணாமல் இருக்குன்னு சொல்கிறது தேவையில்ல, கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஒரு அமௌண்ட் போடுறோம்னா அந்த அமௌண்ட் நமக்கு ரிட்டர்ன் வருமா, அந்த அமௌண்ட்டை நம்ம இன்கேஸ் ஏதாவது சின்ன விஷயமா போச்சுன்னா நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணால் போதும். சார் சூப்பர் சார். சார் இப்போ நீங்கள் முதலீடுன்னு சொன்னால் அவங்களால தனியாக பண்ண முடியாது. ஸோ ஒரு கூட்டு முயற்சி தான் கண்டிப்பாக போய் ஆகணும். கண்டிப்பாக. ஸோ மிதுன ராசிக்காரங்க பெண்களும் இருக்காங்க. ஸோ பெண்களும் இந்த இதில் பண்ணலாமா? ஸோ எந்த மாதிரியான கூட்டு முயற்சி, அதாவது ஆண்களை சேர்த்து கூட்டு முயற்சி பண்ணலாமா, இல்லை பெண்கள் டு பெண்கள் அந்த மாதிரி கூட்டு முயற்சி பண்ணுறது நல்லதா? சார் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு நண்பர்கள் என்பது எட்டி வைக்க வேண்டிய உறவு தான். அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, பார்ட்னராக இருந்தாலும் சரி, அவங்கள முழுசாக நம்பிட்டாங்கன்னா இவங்க கடலுக்குள்ளே இவங்களே கொண்டு போய் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் குதிச்சுறாங்கன்னு அர்த்தம். இவங்களுடைய அத்தனை விதமான திறமையும் அப்படியே கிணத்துக்குள்ளே போய் குதிக்கிறது, கடலுக்குள்ளே குதிக்கிற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா ஏமாந்த அவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை பேர்லாம் அவங்கள ஏமாத்தினாங்க. அதே போல் இவங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்து ஒரு அங்கீகாரம் பெற்றிருப்பாங்க. இவங்க யாராச்சும் சொந்தக்காரன் உறவுக்காரன் சொல்லி யாராவது வந்து கேட்டான்னா அவங்கள சேர்த்து விடுவாங்க. சேர்த்து விட்டு கரெக்டாக 3 வருஷம் கூட இருக்காது, இவங்க வேலையை விட்டு காலியாயிருவாங்க. அவர் அந்த இடத்துல உட்காந்துருப்பார். இதுதான் இவங்களுக்கு கடந்த காலங்கள் நடந்திருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா பார்ட்னர்ஷிப் பண்ணாமல் இவங்க சுயமாக ராசியின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். அவங்க சுய ஜாதகம் வேறு, ஆனால் ராசியின் அடிப்படையில் இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணாமல் தனிப்பட்ட முறையில் பண்ணாங்கன்னா இவங்களுடைய அவ்வளோ விதமான ஆர்வம், அவ்வளோ விதமான புத்திசாலித்தனம் எல்லாமே இவங்க முழுமையாக செயல்படுத்த முடியும். இவங்க செயல்படுத்தினாங்கன்னா இவங்களுக்கு வெற்றி உண்டு. சரி சார். சார் திருமண வாழ்வு அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு மெயினான ஒரு விஷயம் சார். கண்டிப்பாக. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தில் திருமணம் கைகூடுமா, இல்லை இதுக்கு ஏதாவது அடுத்த ஸ்டெப்பாக பரிகாரங்கள் அந்த மாதிரி பண்ணால் தான் நடக்குமா? சார் இந்த வருடம் அவங்க பரிகாரமே பண்ண தேவையில்ல சார். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோச்சார கிரகங்கள் திருமண வயதுக்காக காத்திருப்பவர்களுக்கு, திருமணம் முடிக்கிறதுக்காக ரொம்ப தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, திருமண வயதை கடந்து வரக்கூடிய நம்மளுடைய அன்பு மிதுனராசினியர்களுக்கு குரு பகவானுடைய அற்புதமான ஒரு ஆற்றல் மூலமாக இவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. அதனால் இவங்க சுய ஜாதக ரீதியாக வழிபாடு தெரிவிக்கலாம். ஆனால் இவங்க ராசியின் அடிப்படையில் உறுதியாக இவங்க மனசார இவங்களுடைய தேவைக்கான வரனை தேடினா மட்டும் போதும், இவங்களுக்கு தேடி வந்து கல்யாணம் முடிஞ்சிடும். சூப்பர் சார். சார் இப்போ என்னோட பர்சனல் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். மிதுன ராசிக்காரங்களால இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளுங்க நீங்களும் சொன்னீங்க. ஸோ நம்ம நேர்கள் நிறைய பேர் பேசும்போது தெரிஞ்சிச்சு. ஸோ ஏன் சார் இந்த போன வருஷம் இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்த வருஷமாக இருந்தது காரணம் என்ன சார்? சார் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி ரொம்ப, அதாவது என்ன சொல்ல, ஒரு கத்தி இருக்குன்னா தீட்ட அது கூர்மை ஆகுங்கிறது உண்மை.
ஆனால் தீட்டும் போது அந்த கத்தி எவ்வளோ தன்னை இழத்து கொள்கிறது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் மிதுன ராசிக்காரங்க நல்ல ஆர்வமாக ரொம்ப அதிகமாக சிந்திப்பாங்க. ஆனால் சிந்திக்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவைக்கு என்றைக்குமே யோசிக்கிறதே கிடையாது. நம்ம கூட இருக்கவங்களுக்கு, உறவுகளுக்காகவே அதிகமாக சிந்திப்பாங்க. அதுவும் இந்த கடந்த 2 வருஷமாக இவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் நிற்காங்க. கல்யாண வாழ்க்கையில், அதே போல் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள யாரையா நம்பி, இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, உண்மையானவங்களா இருக்காங்க, பாசமானவங்களா இருக்காங்க அப்படின்னு நம்பி தான் வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க. தவிர இவங்களுடைய சுய சிந்தனையில் இவங்களா முயற்சி எடுத்து தோல்விங்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் இந்த வட்டம் சொன்னோம், இந்த வருஷமும் யாரையும் நம்ப வேண்டாம், உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே நிர்ணயம் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்க சார். சார் இப்போ சில பேர் வந்து இப்போ மிதுன ராசிக்காரங்க வந்து தொழில் மாற்றம், அதாவது இப்போ நான் ஒரு ஹெச்ஆர் லெவலில் இருக்கேன், அடுத்த லெவலில் ஒரு லீடு மாதிரி போகணும் அப்படின்னா, ஸோ நாங்கள் வந்து 2026ல் அடுத்த கட்டமாக வேலை மாற்றம் பண்ணலாமா, இல்லை கொஞ்சம் சேஃப்டியாக 6 மாதம் வரைக்கும் சேஃப்டியாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார் மிதுன ராசிக்காரங்களுக்கு? சார், நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அவங்களுடைய வேலையை அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் மூலமாக, குரு பெயர்ச்சி மூலமாக இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் தான் பதவி உயர்வுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம்ங்கிறது வந்து இப்போ சனி பகவான் என்ன பண்ணுறாரு, வக்கர நிவர்த்தியாக இப்போ தான் அமர்ந்திருக்கிறார். அப்போ குருவோடைய பார்வை ஜூன் மாதத்துக்கு மேலே கிடைக்க போகுது. அப்போ ஜூன் 10ஆம் இடத்துக்கு, ஜூன் மாதத்துக்கு மேலே குரு வந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது இவங்களை தேடி பதவி உயர்வு வரும். ஒன்று இவங்க இருக்கிற கம்பெனிலே வரும், அல்லது இவங்களுடைய நண்பர்கள் ஏதாவது வெளியூரில் வெளிநாட்டில் வேலை வைப்பாங்க, அவங்க இடத்துலேருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். ஸோ அதனால் இவங்க கண்டிப்பாக ஒரு இருக்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து அதே டிபார்ட்மெண்ட்டில் உயர்ந்த நிலைக்கு போவதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு. சூப்பர் சார், அருமையாக சொன்னீங்க சார். சார் கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் வெளிநாடு பற்றி பேசுகிறீங்க, வெளிநாடு வாய்ப்புகள் வருமா சார் அவங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு? கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வட்டம் தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளவு நாள் முயற்சி எடுத்து முடியலன்னு நினச்சவங்க கூட இந்த வருடம் முயற்சி எடுங்க. உறுதியாக உங்களுடைய திறமைக்கேற்ற வேலை உங்களுக்கு வெளிநாட்டில் கிடைக்கும். சரிங்க சார். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் யார்? நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க இந்த 2026ல் ஆஞ்சநேயர் வழிபாடு பின்பற்றுவது மிகப்பெரிய சிறப்பு. ஆஞ்சநேயர் வந்து தனியாக உள்ள கோவில், ஆஞ்சநேயர் மட்டும் உள்ள கோவிலிருந்து அந்த கோவிலுக்கு இவங்க கையினால் 21 வெத்தலை, மொத்தம் வாங்குகிற வெத்தலை 50 இருக்கலாம், 30 இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு வெத்தலை கூட ஓட்டம் இருக்கக்கூடாது, ஒரு வெத்தலை கூட கிரீசல் இருக்கக்கூடாது. இல்லாமல் அப்படியே பர்ஃபெக்டாக நம்ம வாழை இலையை விரிச்சா எப்படி ஒரு அற்புதமாக இருக்குமோ அதே மாதிரி வெத்தலையும் பார்த்தா அற்புதமாக இருக்கணும். காம்பில் கட்டி மஞ்சள் நூலில் கட்டி இவங்க 21 வெத்தலையை இவங்க ஆஞ்சநேயருக்கு மாலையாக புதன்கிழமை கரெக்டாக மாதத்துக்கு ஒரு நாளாச்சும் இவங்க ஆஞ்சநேயருக்கு சாற்றி வழிபாடு செய்தார்கள் என்றால் இவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஆஞ்சநேயருடைய அற்புதமான ஒரு பாதுகாப்போட இவங்க வாழ்க்கையை பயணிக்கலாம். சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது இந்த 2026ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் ரீதியாக பொது பலன்களை. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஏன்னா அந்த பொது பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20% வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றம் என்ற சூழ்நிலையை உருவாக்கும். இதை தாண்டி உங்கள் மனசில் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இதை கேட்டுக்கலாமா, அதை கேட்டுக்கலாமா, நம்மளுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான முழு ஜாதக விவரங்களை மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எங்களுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் அன்பாக தற்போது மட்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.